எலே மண்டையில காடு மாதிரி முடி வளரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா பராமரிக்க தெரியாம வழுக்க விழுந்து திரியுறீங்க. இந்த பாட்டி இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். பயந்துட்டீங்களா? இந்த கத்தி வெங்காயம் நறுக்கத்தான். உங்க மண்டையில இருக்கிற பிரச்சனையை நறுக்க இந்த பாட்டி வெத்தியம் போதும். என் பேத்தி முடிய பாருங்க, இவளுக்கே நான் தான் சரி பண்ணேன். முடி கொட்டுதா, நரைக்குதா, பேன் தொல்லையா, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரே வீடியோல தீர்வு இருக்கு. அதுவும் நச்சுன அளவுகளோட சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த ஒரு ரகசிய டிப்ஸ் தான் உங்க முடிய தங்கம் மாதிரி மாத்த போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். இதுக்கு தேவையானது வெறும் 10 சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயத்துல இருக்கிற சல்பர் செத்து போன முடி வேரையும் தட்டி எழுப்போம். இத நல்லா இடிச்சு நச்சுன்னு சாறு எடுங்க. வாரம் 2 நாள் இந்த சார அந்த கேப் இருக்கிற இடத்துல தேய்க்கணும். 20 நிமிஷம் கழிச்சு குளிக்கணும். வெங்காய வாட அடிக்கும்தான், ஆனா முடி ஜொருன்னு வளரணுமா இல்லையா? வெளியில மட்டும் பூசுனா பத்தாது கண்ணு, உள்ளேயும் அனுப்பணும். தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்புறம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சாப்பிடுங்க. அப்பதான் முடிவேர் ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் உண்மையான டிப்ஸ். என்ன கண்ணு முடி கொட்டி எலிவால் மாதிரி ஆயிடுச்சா? வழுக்க விழுந்த இடத்துலயும் வனம் மாதிரி முடி வளரணுமா? இந்த பாட்டி காய்ச்சிற 6 மூலிகை மந்திர எண்ணெய் இருந்தா போதும். 1/2 லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெயில 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 கைப்பிடி கரிசலாங்கண்ணியில 5 செம்பருத்தி பூ, அப்புறம் 1 கைப்பிடி கறிவேப்பிலை. இதெல்லாம் தான் உங்க முடிக்கு உயிர் கொடுக்க போகுது. அடுப்ப மெதுவா வச்சு காய்ச்சுங்க. எண்ணெய் பச்சை நிறமா மாறணும். அவசரப்பட்டு கைய வைக்காத கண்ணு. அப்புறம் கைதான் வேகம், முடி வளராது. ஆற வச்சு வடிகட்டுங்க. வாரம் 2 நாள் தேய்ச்சுக்குளிங்க. உங்க முடி உங்க பேச்ச கேக்கும். இது பாட்டியோட சத்தியம். என்ன கண்ணு ஒரு வெள்ள முடி வந்துடுச்சுன்னு உலகமே அழிஞ்சு போன மாதிரி அழுகுற? இந்த காலத்து சாப்பாட்டுல நரமுடி வராம என்ன பண்ணும்? இந்த பாட்டி கருகரு வித்தை இறக்குற. இந்த இரும்பு சட்டியில 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, 1 ஸ்பூன் மருதாணி பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அவுரி பொடி, இதெல்லாம் போட்டு இந்த காய்ச்சின டீ தண்ணிய ஊத்தி நல்லா கலந்து ஒரு நாள் ராத்திரி அப்படியே வச்சிருங்க. மறுநாள் காலையில பார்த்தா இது கருகருன்னு தார் மாதிரி இருக்கும். இத அப்படியே தலையில தேய்ச்சு 1 மணி நேரம் ஊற வைங்க. கெமிக்கல் டை அடிச்சு மண்டைய புண்ணாக்காதீங்க கண்ணு, இதுதான் ஒரிஜினல். இப்ப பாரு, உன் முடி தாரோடு மாதிரி எப்படி கருகருன்னு ஜொலிக்குதுன்னு. வாரம் 1 முறை இத பண்ணுங்க. நரைமுடி உங்ககிட்டயே வராது. ஏல, என்ன மண்டையில அப்படி ஒரு அரிப்பு? அடப்பாவுமே, பேன் எல்லாம் சேர்ந்து மண்டையில கபடி விளையாடிக்கிட்டு இருக்க. இந்த பாட்டி வேப்பில வித்தை இறக்குற. 1 கைப்பிடி வேப்பில, 1 ஸ்பூன் மஞ்சள், இது 2. அதுல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுங்க. ஏலே, இது சாமிக்கு ஏத்துற கற்பூரம் இல்லடா, இது சாப்பாட்டுல போடுறது. அப்ப இது என்ன பாட்டி? இந்த மஞ்சள் கிருமி அழிக்கும், கற்பூரம் பேனை ஓட்டும். ஓ, இயற்கை மருந்து. இத தேய்ச்சு 15 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் இந்த சீப்ப வச்சு ஒரு சீவுனீங்கன்னா பேன் எல்லாம் லக்கேஜ தூக்கிக்கிட்டு ஓடிடும். ஆனா கண்ணுல படாம பாத்துக்கோங்க, எரியும். இப்ப பாரு மண்டை எப்படி நிம்மதியா இருக்குன்னு. வாரம் 1 முறை இத பண்ணுங்க. பேன் உங்க பக்கமே வராது. ஏலே, என்ன மண்டையில இவ்ளோ பொடுகு? கொட்டுறத பார்த்தா பனிமலை மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இத கவனிக்காம விட்டா முடி கொட்டி மண்டை வழுக்க ஆயிடும். இந்த பாட்டி புளித்த தயிர் வித்தை இறக்குற. நல்லா புளிச்ச தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் வேப்பில விழுதும் 1/2 எலுமிச்சை பழசாசும் கலந்துக்கோங்க. இந்த புளிப்பு பொடுக அடியோட பிரிச்சு எடுத்துடும். இத தேய்ச்சு 15 நிமிஷம் ஊற வைங்க. புளிச்ச தயிர்ல இருக்கிற அந்த சத்து பொடுக வேரோட காலி பண்ணிடும். கொஞ்சம் வாசனை அடிக்கும் தான், ஆனா பொடுகு போகணுமா இல்லையா? பாட்டி பாருங்க, என் தலைமுடி எவ்வளவு ஜொலிக்கிறது. இப்ப பாரு மண்டை எப்படி பளபளன்னு இருக்கணும். வாரம் 1 முறை இத பண்ணுங்க. பொடுகு உங்ககிட்டயே வராது. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல 2 டம்ளர் தண்ணி குடிங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய், 5 பாதாம் சாப்பிடுங்க. இதுதான் முடிவேருக்கு டானிக் மாதிரி. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. அப்பதான் உடம்பு சூடு தணிஞ்சு முடிவேர் வரைக்கும் குளிர்ச்சியா இருக்கும். முக்கியமா கொதிக்கிற சுடு தண்ணிய தலைல ஊத்தாதீங்க. முடிவேர் வெந்து போயிடும். பச்சை தண்ணி இல்லனா வெதுவெதுப்பான தண்ணி தான் நல்லது. புரியுதா? ராத்திரி தூங்கும்போது முடியை இறுக்கி போட்டு கட்டாதீங்க. லூசா ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. அப்பதான் முடிக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். இதுதான் உண்மையான மெத்தட். என்ன கண்ணு, நீங்க எல்லாரும் கமெண்ட்ல அடுக்கடுக்கா கேட்ட எல்லா ஹேர் டிப்ஸையும் இந்த ஒரே வீடியோல அள்ளிட்டு வந்துட்டேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் பேரப்ல ஒருத்தர் கேட்டதுக்காக போட்ட வீடியோ. தலைமுடிக்கு மட்டும் இல்ல, அடுத்த வீடியோல உங்க முகம் தங்கம் மாதிரி ஜொலிக்கும் ஸ்கின் கேர் ரகசியத்தை சொல்ல போறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்கணும்னா பேரப்புள்ளைகளா ஒரு நிமிஷம். அந்த வெங்காய டிப்ஸ்ல ஒரு சின்ன ரகசிய ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அந்த வீடியோவோட ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன்.
அத கண்டுபிடிச்ச புத்திசாலி யாருன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களுக்கு பாட்டி ஒரு ஹார்ட்டின் போடுவேன். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் அடுத்த ஸ்கின் கேர் வீடியோவோட உங்க வீட்டுக்கு வருவேன். வர்றேன்.